எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மனைவியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மனைவிக்கு அந்த மனோபாவம் இல்லை என்றால் இந்த மாதிரி நண்பர்கள் வட்டத்தோடு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மனதில் இருப்பதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுதான் அது லகுவாகும். அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிசினஸ் கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றது கிடையாது நட்பு, இல்லையா? கொரோனாக்கு அப்புறமா வர ஆரோக்கிய கேடுகள் நமக்கு தெரியவே இல்லை. திடீர்னு இப்பெல்லாம் முகநூலை பார்க்கும்பொழுது ஒரு யாருடைய போட்டோவாவது பெருசா வந்தா இது பர்த்டேக்காக போட்டிருக்காங்களா, இப்ப இருக்காருன்னு போட்டிருக்காங்களா, இல்லைன்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல. முழுசா படிச்சு பார்த்தா தான் தெரியுது. திடீர்னு நிறைய பேர் காணாமல் போவதும் உண்டு நம்மிடம் இருந்து. ஃபிட்னஸ்னா அப்படியே பயங்கரமா மாடல் மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒண்ணு கீழே விழுந்தா குனிஞ்சு எடுப்பீங்களா? உங்க தொப்பை அதுக்கு வழி கொடுக்குமா, ஹெல்ப் பண்ணுமா? மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி சொல்லாமல் இருக்க முடியுமா உங்களால்? ரெண்டாவது இன்னிங்ஸ் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை தெரியுமா? பசங்களும் வளர்ந்துரும், அதுங்க வாழ்க்கையை அதுங்க பார்த்துக்கும். நம்மை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த வாழ்க்கை. அதனால ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யுங்கள். திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு கவிதையே உண்டு, என் கால்கள் இரண்டும் நடக்கும் வரைதான் நான் மனிதனாக பார்க்கப்படுகிறேன் அப்படின்னு ஒரு வரி உண்டு, இல்லையா? அந்த காலில் நடையும் ஓட்டமும் இருக்க வேணும்னா ஹெல்த் கான்சியஸா கொஞ்சம் நீங்க இருக்க பாருங்க. ஆண் அலட்சியமாக